மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய அமைதியான கிராமம். அங்கே வாழ்க்கை மெதுவாக ஓடியது. அந்த கிராமத்தில் சுனாபானா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, திறமைசாலி. ஆனால் அவன் மனதில் ஒரே நம்பிக்கைதான். சுனாபானா சுப்ரீம் கோர்ட் டே வந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது என நினைப்பான். நல்ல வேலைக்காக நகரத்திற்கு செல்ல சுனாபானா தயாரானான். பயணம் தொடங்கும் முன் அவனுடைய பாட்டி, டேய் சுனாபானா, இந்த விளக்கை கொண்டு போடா, உனக்கு வழிகாட்டும். அவன் சிரித்தான். அறிவே போதும் என நினைத்து விளக்கை அலட்சியமாக பையில் வைத்து கொண்டான். பயணம் தொடங்கியது. பகல் நேரம் அமைதியாக சென்றது. ஆனால் மாலை வந்ததும் வானம் மாறியது. மழை, அடர்ந்த காடு, மெதுவாக இருள் சூழ்ந்தது. திடீரென அவன் கைபேசி அணைந்தது. பாதை தெரியவில்லை. சுற்றிலும் அமைதி. இதற்கெல்லாம் பயந்தா ஊரு போய் சேர முடியாதுடா என்றான். அப்போதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது பாட்டி கொடுத்த அந்த விளக்கு. அதை எடுத்து எரிய வைத்தான். ஒரு சிறிய ஒளி, முழு காட்டையும் அல்ல, ஆனால் அவன் முன்னிருக்கும் பாதையை மட்டும் தெளிவாக காட்டியது. அந்த ஒளியை பின்பற்றி நடந்தபோது ஒரு காயமடைந்த முதியவர் உதவிக்காக அமர்ந்திருந்தார். ஒரு நிமிடம் அவரிடம், யோ பெருசு, என்னையா பண்ற இங்க என்று கேட்டான். அதற்கு அவர், தண்ணி கேன் போட வந்தேன் வெண்ணெய் என்று கூறினார். உடனே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அவன் கையை நீட்டினான். முதியவருக்கு உதவி செய்தான். அந்த இருளில் அவன்தான் ஒரு விளக்கானான். முதியவர் மெதுவாக சொன்னார், டேய் வெண்ணெய், இருளில் பிறருக்கு ஒளியாக இருப்பவனுக்கு வாழ்க்கை தானாகவே வழிகாட்டும். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்தான். காடு அழகாக மாறியது. பாதை தெளிவானது. அரவிந்த் நகரம் சென்றான். வேலை கிடைத்தது. வெற்றி வந்தது. ஆனால் அதைவிட பெரிய வெற்றி அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றம். அவன் புரிந்து கொண்டான், அறிவு மட்டும் போதாது. பணிவும் கருணையும் பிறருக்கு உதவும் மனமே வாழ்க்கையின் உண்மையான